புதுச்சேரியில் வீட்டிலிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போனதாக தாயார் புகார் அளித்த நிலையில் பூங்காவில் தூங்கிய சிறுவனை 2 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாழைக்குளம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வள்ளி. கணவரை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இவரின் மகன் விக்ராந்த் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். காலை 6:30 மணியளவில் விக்ராந்த் தூங்கி எழுந்தார். அப்பொழுது அவரின் தாயார் வள்ளி குளித்துவிட்டு வரும்படி கூறினார். குளித்துவிட்டு வருவதாக சென்ற விக்ராந்தை காணவில்லை. அக்கம் பக்கத்தில் வள்ளி மகனை தேடியும் எங்கும் இல்லை. அப்பகுதியில் உள்ள 3 தெருவில் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து காலை 9 மணிக்கு தனது மகன் காணாமல் போன விபரத்தை வள்ளி கூறி புகார் செய்தார். ஏற்கனவே முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி மாயமாகி பாலியல் வன்முறையில் கொலை செய்யப்பட்டார். 2 நாள் கழித்து சிறுமியின் உடல் சாக்கு மூட்டையில் கழிவுநீர் கால்வாயில் பிணமாக மீட்கப்பட்டார். சிறுமி மாயமானவுடன் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிருடன் மீட்டிருக்கலாம் என பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டின. இந்நிலையில் சிறுவன் காணாமல் போனதும் முத்தியால்பேட்டை போலீசார் பதட்டமடைந்தனர். பெரியகடை போலீசாரின் உதவியையும் முத்தியால்பேட்டை போலீசார் நாடினர். சிறுவன் போட்டோவை மற்ற காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி சிறுவனை தேடினர். நகர பகுதி முழுவதும் ஜீப், மோட்டார் சைக்கிளில் சிறுவனை தேடும் பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். காவலர் ராஜேஷ், பாலமுருகன் ஆகியோர் கடற்கரை சாலை, அதன் அருகில் உள்ள பகுதிகளில் தேடினர். அப்போது பாரதி பூங்காவில் இருக்கையில் விக்ராந்த் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பி விசாரித்த பொழுது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை யாரோ கடத்தி வந்து இங்கு விட்டுவிட்டதாக தெரிவித்தான். இதையடுத்து விக்ராந்தை முத்தியால்பேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்பொழுது தனக்கு கடற்கரை பார்க் செல்ல வேண்டுமென ஆசையாக இருந்தது. அம்மா திட்டுவார் என்பதால் கேட்க பயமாக இருந்தது. அதனால் நானாகவே வந்தேன் என கூறினார். இதையடுத்து சிறுவனுக்கு அறிவுரை கூறி அவரது தாயிடம் போலீசார் ஒப்படைத்தனர். அப்பொழுது சிறுவனின் தாயார் போலீஸ் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தார். உடனே காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் அதெல்லாம் செய்யக்கூடாது என அவரை தடுத்தார். இருப்பினும் தாயார் காலில் விழுந்து கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார். காலை 9 மணிக்கு சிறுவன் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 11 மணிக்கு மீட்கப்பட்டான். 2 மணி நேரத்தில் போலீசார் சிறுவனை மீட்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.